நான் பைபிளில் படிச்சிருக்கேன். பான் கிறிஸ்டியன். பான் கிறிஸ்டியனுக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தமிழ் வரலைன்னா தமிழ் வரலன்னு சொல்லணும். அதுக்கும் பான் கிறிஸ்டியனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அமைதி மொழி. இவருடைய அமைதி மொழி என்னன்னு பார்த்தோம்ல, பாண்டிச்சேரியில் விறகு கட்டை எடுத்துட்டு ஒரு பொம்பளை அடிச்ச கேஸுக்கு அண்ணன் போயிட்டு இருக்காரு. வரியா ஆஜராகறியா இல்லையா பிடி வரண்டு போனவான்னு கோர்ட்டு கேட்குது. இதுதான் அவருடைய அமைதி மொழியா, அன்பு மொழியா அவர் படித்தது? எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. அதில் எவ்வளோ ஆவேசம் ஆத்திரன்னு பாருங்களேன். அந்த அதோடைய திமிருன்ற பணத்திமிராக தான் இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை. வேற எந்த திமிரு அவருக்கு வரப்போகுது? எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. தமிழை தப்பு தப்பா 7000 5000 பேசுறது யூனிக்காங்க. என்னங்க, தமிழை கேவலப்படுத்துகிற முயற்சி, கொலை செய்கிற முயற்சி. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாற்றிக்க முடியாது. அப்படிலாம் எங்களுக்கொசரம் தான் நீ பேசி ஆகணும். ஏன்னா அதுக்கொசரம் தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அதனால் மக்கள் அதுக்கொசரம் கேட்க தான் செய்வாங்க. எஃப்சிஆர்ஏக்கு ஒரு தனி தீர்மானம், இதில் இதுக்கு ஒரு தனி தீர்மானம், ஆனால் எதையுமே நீட்டுக்கு எதிர்ப்பாக ஒரு தனி தீர்மானம். இதில் எதுவுமே திமுக தப்பிச்சே போக முடியாது. அப்படி ஒரு லாக் போடுற மாதிரி விஜய் இதை பண்ணுறாரோன்ற சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா விஜயுடைய பிரச்சாரத்திலே இருக்கு, நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நான் ஆட்சி அமைந்த அடுத்த நிமிடம் நீங்கள் தமிழ்நாடு பூரா பஸ்ஸில் போகலான்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அடுத்த நிமிடம் இல்லை, 75 நாள் ஆயிடுச்சு, 90 நாள் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் ஏன் அந்த பஸ்ஸுக்கு கொடுக்கல அப்படின்ற கேள்வி வரும். அப்போ அந்த மாதிரியான இது ஏன் சிலிண்டருக்கு அறிவிப்பு வரல, ஏன் இன்னும் நிறையா அதுக்கு வேலைவாய்ப்பு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வரல அப்படின்லாம் கேள்விகள் வரும்போது அதெல்லாம் தவிர்ப்பதற்காக இந்த பட்ஜெட்டில் இதை பற்றி பேசுவார்கள்ன்றதுக்காக இந்த மாதிரி தனி தீர்மானங்களை போட்டு அதை மடைமாற்ற முயற்சி, திசை திருப்பும் முயற்சியாக இருக்குமோன்ற சந்தேகம் பலருக்கு எழுவதில் ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் இல்லை. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வாழ்த்துமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் இதயா நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ சட்டசபை கூட்டத்தொடரில் இன்னைக்கு அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதுக்கு திமுகவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல திமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஃபேர் டீம் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு அந்த சதவீதம் அடிப்படையில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் தாவக்க அந்த மறுசீரமைப்பே கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போது இதுக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறத ஒட்டி திமுக பாஜக கூட நெருங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது. ஏன்னா இது தாவேக்கு அதுக்காகவே செஞ்சாலும் செஞ்சுருக்கலாம். இது இந்த திமுகவுடைய ஸ்டாண்டை இது பண்ணலாம். அதில் அதுக்கு ஈல்டாயிடக்கூடாதுன்னு தான் திமுக அந்த முடிவு எடுத்திருக்கணும். ஏன்னா ஏற்கனவே திமுக அதில் சொல்லியிருக்கு, நாங்கள் சொல்கிற சில மாற்றங்களை செய்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு தான் பேசியிருக்கு. முதல்ல அந்த டீலிமிட்டேஷன் தேவையா இல்லையா அப்படின்ற கருத்துக்குள்ளே அது நம்ம போகணும். அது அப்பாற்பட்ட கருத்து, அதுக்கு பல கருத்துக்கள் இருக்கும். அதுக்குள்ள வேணாம். இப்போ நடந்ததை மட்டும் நம்ம பேசணும்னா, இவர்கள் இப்போ கொண்டு வந்திருக்கிறது இப்போ அதிமுக இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஒரு எம்எல்ஏ ஆட்சேபனை. ஆனால் அதிமுக பாமக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, தேமுதிகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இதை ஏற்றுக்கவும் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா நாங்கள் திமுக இதை எதிர்க்காது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்தளவில் இன்னைக்கு காலையில் சபையிலே அது நடந்திருக்கு. என்னென்னா என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த அவசரமாக இந்த தனி தீர்மானம் அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு ஆதவர்ஜி நான் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி அதில் இவர் கூட அருண்ராஜ் கூட முதல்ல சொன்னார், இந்த மாதிரி ஏற்கனவே நேரு காலத்தில் இந்தி எதிர்ப்பு இருக்காதுன்னு சொன்னார், அப்புறம் இந்தி எதிர்ப்பு வந்துச்சு. அதனால் நம்ம முன்கூட்டியே ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்த பிறகு சமாளிக்கிறதை விட நம்ம வருமுன் காப்போன்ற மாதிரி நம்ம பண்ணணும், அதுக்காக தான் அதை பண்ணுறோம் அப்படின்லாம் அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் இந்த டீலிமிட்டேஷன் இன்னும் எப்படி பண்ண போகிறாங்க, எந்த சென்சஸை வச்சு பண்ண போகிறாங்க? இப்போ இவங்கெல்லாம் கேட்குறது 71 வச்சு பண்ணுங்கன்னு உதயநிதி பேசுகிறாரு. 1971 வச்சு பண்ணுங்க, அப்படி தான் ஏற்கனவே பண்ணது, அதை திரும்ப பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு 2026ன்னு ஒரு புது சென்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அதற்காக தான் அந்த மகளிர் மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. 33% இடஒதுக்கீடை நிறுத்தி வச்சிருக்கிறது புது அடிப்படையில் பண்ணணும். அதில் தமிமுன் அன்சாரி ஒரு கருத்து சொன்னார், நீங்கள் வெறும் 33% கடந்து போயிடக்கூடாது பெண்களுக்கு, அதுலேயும் தலித், பிசி இந்த இடஒதுக்கீடு வரணும், அந்த உள்ஒதுக்கீடு இல்லாமல் இதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு.
அதனால் இதில் பல சிக்கல்கள் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஒன்று வராததற்கு முன்னாடியே இப்போ வந்து நான் கடந்த 2-3 தினங்களாக பார்த்தீங்கன்னா, இவர்கள் கொண்டு வர ஒவ்வொரு தனி தீர்மானம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு தனி தீர்மானம், என்ன எஃப்சிஆர்ஏக்கு ஒரு தனி தீர்மானம், இதில் இதுக்கு ஒரு தனி தீர்மானம், ஆனால் எதையுமே நீட்டுக்கு எதிர்ப்பாக ஒரு தனி தீர்மானம், இதில் எதுவுமே வந்து திமுக வந்து தப்பிச்சே போக முடியாது. அப்படி ஒரு லாக் போடுற மாதிரி விஜய் இதை பண்ணுறாரோன்ற சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா அரசு கொண்டு வர எந்த தீர்மானத்தையும் திமுகவால் எதிர்க்க முடியாது சொன்ன தமிழ் தாய் வாழ்த்தா எதிர்க்க முடியாது. அதை தான் முதன்மையாக பாடணும், நாங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு பாடுவோம்னு சொன்னால் அதை திமுகவால் எதிர்க்க முடியாது. நீட்டு எதிர்க்க முடியாது. எஃப்சிஆர்ஏ அவர் வந்து முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிரியார்கள் இவர்கள்லாம் வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்களை தான் பார்த்தார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட தான் எம்பி இருக்குது. எஃப்சிஆர்ஏ வரும்போது நாளை ஒருவேளை திமுக பாஜகவோடு இணங்கி போயிருமோ, ஒரு வெளிநடப்பு பண்ணிருமோ, எதிர்த்து வாக்களிக்காமல் விட்டுருமோன்ற பயத்தில் அவங்க போய் பார்க்குறாங்க. அப்புறம் தான் விஜயவே பார்க்குறாங்க அவங்க சிஎம்ஐயை. உடனே அவர்களை பார்த்தோன்னே இந்த இதை கொண்டு வராங்க அவசரமாக. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த எல்லா தனி தீர்மானங்களுமே வந்து திமுகவுக்கு வைக்கப்படுகிற செக்கா அவர்கள் இதை எதிர்க்க முடியாது, அரசுக்கு வந்து வழியை ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதோ அப்படின்ற நிலைமையில தான் இருக்குது. ஆனால் அது வந்து அதை மீறி துணிச்சலாக அதிமுக அந்த முடிவு எடுக்குது. ஏன்னா நிச்சயமாக இதில் பொதுமக்கள் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து எதிர்காலத்தில் நம்முடைய பிரதிநிதித்தை குறைக்குன்றதில் மாற்று கருத்து இல்லை, அது யாருக்குமே இல்லை. ஆனால் அமித்ஷா ஒரு வாக்குறுதி, இன்றைக்கி எடப்பாடி அதான் பேசுகிறார் சபையில். அமித்ஷா ஒரு மத்திய அமைச்சர், நீங்கள் இங்கே இவ்வளோ அமைச்சர்கள் வந்து இந்த சட்டமன்றத்தில் இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, இதெல்லாம் நாங்கள் நம்பிட்டு தானே வெளியே போகிறோம். அது மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர், இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, யாருக்கும் எந்த விதத்திலும் குறையாது, அந்த சதவிகிதத்தில் மாற்றம் இருக்காதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதனால் அப்படி எதுவுமே ஆபத்து இல்லாத போது ஒரு ஆபத்து இருக்கிறது, புலி வருது அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்ஸாக போகிறது திசை திருப்பல் முயற்சியாக கூட இருக்குமோ. ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. நிறையா தீர்மானங்கள் கொண்டு வந்து இந்த சட்டசபையை ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லாமல் ஒரு எல்லாருமே விரும்புகிற மாதிரியான, எல்லாருமே இணக்கமாக, ஏன்னா எந்த கட்சியும் இதை எதிர்க்க முடியாது. தமிழர் நலன், தமிழ்நாட்டு நலன் வரும்போது எதிர்க்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு திசை திருப்பி இப்படி கொண்டு போகிறார்களோ மற்ற பிரச்சனைகளை பற்றி. ஏன்னா பட்ஜெட்டில் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு, ஏன்னா விஜயுடைய பிரச்சாரத்திலே இருக்குது, நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நான் ஆட்சி அமைந்த அடுத்த நிமிடம் நீங்கள் தமிழ்நாடு பூரா பஸ்ஸில் போகலான்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அடுத்த நிமிடம் இல்லை, 75 நாள் ஆச்சு, 90 நாள் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் ஏன் அந்த பஸ்ஸுக்கு கொடுக்கல அப்படின்ற கேள்வி வரும். அப்போ அந்த மாதிரியான இது ஏன் சிலிண்டருக்கு அறிவிப்பு வரல, ஏன் வந்து இன்னும் நிறையா அதுக்கு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வரல அப்படின்லாம் கேள்விகள் வரும்போது அதெல்லாம் தவிர்ப்பதற்காக இந்த பட்ஜெட்டில் இதை பற்றி பேசுவார்கள்ன்றதுக்காக இந்த மாதிரி தனி தீர்மானங்களை போட்டு அதை மடைமாற்ற முயற்சி, திசை திருப்பும் முயற்சியாக இருக்குமோன்ற சந்தேகம் பலருக்கு எழுவதில் ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே அறிவிக்காத போது முன்னாடியே இதை வந்து ஏன் இல்லாத ஒரு இடத்துல கம்பு சுற்றணும், எதிராளியே இல்லாத இடத்துல ஏன் கம்பு சுற்றணுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் திமுக ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தில் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது, திமுக பாஜகவோட நெருங்கி போகுது. இல்லை, நீங்கள் திமுக பாஜக வந்து நெருங்கி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருக்குது. அதற்காக வந்து தமிழர்களின் நலனை விட்டு கொடுத்து திமுக போச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய அடி வாங்குன்ற அவங்களுக்கு தெரியாதா? அவர் அதை பூரா அந்த இப்போ இதுவரைக்கும் எப்படி வந்து திமுக பாஜக எதிர்ப்பில் தமிழர் நலன் சொல்லி பாஜகவை காட்டியே எப்படி வந்து வாக்கு வங்கியை வச்சிருந்துச்சோ அதை விஜய் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால் அப்புறம் திமுக அந்த வாக்கு வங்கிகளை தான் இன்னும் சேதாரமாயிரும். அதனால் அதற்கு அவர் உடன்பட மாட்டார்கள். கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பு இருக்கும். அது எந்த இடத்துல பாஜக இது தேரும்னா அது வந்து கிளைமேக்ஸில் படிப்படியாக தான் அதை கொண்டு போவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனதில் இதை செஞ்சால் தப்பு இல்லை, நாங்கள் இதுக்காக இப்படி செஞ்சாலும் செய்வோம், இப்படி செய்வோம். இப்போ ஒரு கனிமொழி சோமும் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நான் நிரந்தர நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது, அரசியலில் அப்படி எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வானதி சீனிவாசன் அதையே சொல்கிறாங்க. அதை இன்றைக்கி தினமலர் கார்ட்டூன் எடுத்து போட்டிருக்காங்க, 2 பேரும் பச்சை கொடி வீசிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் படிப்படியாக செய்வார்களே தவிர அதற்காக இன்றைக்கி ஒரு தாவேக்கா ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல திமுக விட்டு கொடுக்காது. அங்கே தானும் பாஜக எதிர்ப்பு, தமிழர் நலன், இந்த பாஜக எதிர்ப்புன்ற விட தமிழர் நலன் அதை விட முக்கியம் அப்படின்ற பார்ப்பாங்க. நீங்கள் பாஜகவோட அவர்கள் போனால் கூட குறைந்தபட்ச செயல் திட்டம்னு கண்டிஷனோடு தான் போவாங்க. மற்ற மாதிரி ஏடிஎம்கே மாதிரி சும்மாலாம் பேர் கூட்டணி வைக்காது திமுக வைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுன்னு போயிடுறாங்க. ஆனால் திமுக வந்து நிச்சயமாக அப்படி போனால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் உத்தரவாதம் தரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு தான் கடந்த முறை அப்படி தான் வாஜ்பாய் அரசில் பண்ணாங்க. அப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போது ரொம்ப ராவாக
அப்படியே போய் அங்கே சேர்றதுக்கான வாய்ப்பு குறைவு திமுக. சில விஷயங்கள்லேருந்து கவனத்தை திசை திருப்பதற்காக அந்த தனி தீர்மானங்களை தொடர்ந்து கொண்டு வராங்களோ அப்படின்னு சொல்லி. உதாரணமாக காவேரி மேகதாது பிரச்சனை வந்து ஒரு இதாக இருக்குது வந்து திமுகவும் சொல்கிறாங்க அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு கூட்டலை, ஆனால் தொகுதி மறுசீரமைப்புக்கு கூட்டுறாங்க வந்து. எப்படி பார்க்குறீங்க மேகதாது பிரச்சனையில் முதல்வர் விஜயோட செயல்பாடுகளை? அதாவது சில சமயம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்கோர் பண்ணிடுவோம் இந்த விஷயத்தில் அப்படின்னு நினச்சா அனைத்து கட்சி கிட்ட தான் கூட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த ஜெயித்த பலன் தனக்கு தான் வரணும், அந்த புகழ் தனக்கு தான் வரணும். பார் அவரே ஸ்டாலின் நின்று அவரே சாதிச்சிட்டாரு, எடப்பாடி நின்று அவரே சாதிச்சிட்டாரு, விஜயே நின்று அவரே சாதிச்சாரு, அப்படி அவர் மேலே அந்த புகழ் வரணும்னு நினைக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கப்ப மற்றவங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்க யாருமே விரும்ப மாட்டார்கள், எந்த முதலமைச்சரும். அது கருணாநிதி ஜெயலலிதா காலத்துலேருந்தே அப்படி தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, இது கை நழுவி போயிடும் அப்படிங்கும் போதுனா அந்த தோல்வியை பங்கிட்டுக் கொள்வதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிடுவாங்க. கூட்டி எல்லாரும் உட்காருங்க, வாங்க என்ன செய்யறது, இப்படி இருக்குது கையேறும் நிலை, என்ன செய்வது அப்படிங்கும்போது அப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த தோல்வியை ஒத்துக்கிற மாதிரியான வரும். இன்றைக்கி மேகதாட்டு பிரச்சனையை பொறுத்தளவில் நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்க கட்டிட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இதற்கு நிச்சயமாக இதுக்கு எதிரான தீர்ப்பை தான் வழங்கும். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார்கள் ரிவர் என்பது எந்த மாநிலத்துக்கும் சொந்தமானது அல்ல அப்படின்னு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன பெஞ்சோட தீர்ப்பு இருக்குது. அதனால் வந்து இவங்க எங்கள் தண்ணி எங்களுக்கு போக தான் மிச்சம் அப்படின்ற வார்த்தையே கிடையாதுங்க. ஏன்னா அவர்களுக்கு சொந்தமானது அல்லன்னு தீர்ப்பு இருக்குது. எந்த மாநிலத்துக்கும் சொந்தமானது அல்ல, எல்லாரும் சமமாக தான் பங்கிடணும். உங்களுக்கு இன்றைக்கி வந்து 100 அடி கன அடி தண்ணி இருக்குன்னா அதில் 50 கன அடி நமக்கு தரணும், தந்து தான் ஆகணும். 1000 இருந்தால் 500 கொடுக்கணும், பாதி தரணும்னா அப்படி தான் தரணும், நீங்கள் பிரித்து தான் கொடுக்கணும். அதனால் அதில் வந்து நமக்கு தர வேண்டிய தண்ணியை கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு, அப்படி தான் அதில் மிச்சம் முடிக்கணுமே தவிர எங்களுக்கு வச்சுக்கிட்டு தான் மிச்சம்னு சொல்லவே முடியாது. அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால நிச்சயமாக அது நீதிமன்றம் அவ்வளோ தூரம் ஈஸியாக விட்டு கொடுக்காது. ஏன்னா அரசியலுக்காக அரசியல் கட்சிகள், மத்திய அரசு, மாநில அரசுகள் அதை வந்து என்ன வேணாலும் மாற்றி மாற்றி பேசலாம். பட் சுப்ரீம் கோர்ட்டு சட்டத்தின் ஆட்சி நடக்கும்போது அதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதில் குறிப்பாக அந்தந்த மாநில ஜட்ஜஸ் இருந்தாலுமே அவங்க விலகிடுவாங்க அந்த வழக்கில் இருந்து. ஏன்னா இது என் மாநிலம் சம்மந்தப்பட்டது, நான் இதில் இருக்க விரும்பலைன்னு சொல்லி ஜென்டிலாக விலகிடுவாங்க. அல்லது தலைமை இவரே வந்து நீதிபதியே வந்து அந்த மாதிரி ஆள்களை அந்த குழுவில் போட மாட்டார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கப்போ அது ஒரு ஃபேராக நடுநிலையாக தான் வருன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவர் வந்து எப்படி நமக்கு சாதகமாக தான் வரும் காவேரியில் அப்படின்றப்ப அதை வந்து தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாரு. ஆனால் தொகுதி சீரமைப்பு அப்படின்னு வரும்போது அது வந்தாலும் வந்துடும். அப்போ என்ன செய்யறது, இருக்கிறதெல்லாம் கூட்டு அப்படின்னா கூட்டுனா திமுக போக மாட்டேன்ருச்சு. இவர்களாக தான் போனார்கள், இவர்களோட கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் போச்சு. அதில் போகும்போது அதுலேயும் அவர் என்ன எம்பிக்கள் கூட்டம்னு போட்டாங்க, 20 எம்பி கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பேசினார்கள் என்பது, என்ன தீர்மானம் நிறைவேற்றாரோ எதுவுமே தெரியாது. எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்டுன்னாரு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் என் கவர்மெண்ட்டு அப்படின்னு விஜய் அப்பயே சொன்னார். எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அரசு பொறுப்புகளில் அவருக்கு வேண்டியவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஜெகதீஷ் நியமித்து பல மாதம் கழித்து தான் அவரே போட்ட பிறகு தான் தெரிஞ்சிச்சு அப்படி ஒரு ஜீவோ போட்டிருக்காங்கன்னு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி இதுக்குள்ளேயே போயிட்டு வர்றாரு. விஷ்ணு ரெட்டிலாம் வந்து கேபினெட்டுக்குள்ளே போயிட்டு வராங்க கூட்டத்தில். எப்படி போனாங்க அப்படின்னு சந்தேகம் கிளப்பும் போது, ஏன்னா அது வந்து ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறிய செயல். அங்கே இருக்கக்கூடியதை வேறு யாருமே இருக்க முடியாது அரசு அதிகாரிகளை தவிர. அல்லது கேபினெட் மீட்டிங்கில் அரசு அதிகாரிகளே ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி இவங்க 2 பேரும் போனாங்க அப்படின்னா, அப்போ 2 பேரும் அந்த அதுக்குரிய அந்த அந்தஸ்துக்குரிய பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அந்த ஜீவோ வெளிவரலன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்போ அர்ச்சனான்னு சொல்லி ஒரு சினிமா தயாரிப்பாளர் பிகில் இந்த படத்தெல்லாம் தயாரித்தவங்களுக்கு அரசு பதவி அப்படின்னு வருது, இன்னும் ஜீவோ வரல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஹிடன் அஜெண்டா மாதிரி எல்லாமே ஒழித்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் மறைத்து செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி அதில் எந்த முடிவு எடுத்தாங்கன்னு என்ன யாருக்கும் தெரியாமல் இருக்கிற ரகசியமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணமாக முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபயர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுல தான் திமுக இருந்தது. திமுகவோட கூட்டணியில் அப்போ இருந்த விசிக, காங்கிரஸ் எல்லாருமே அதான் சொன்னாங்க வந்து. இப்போ திரும்பி விசிக, காங்கிரஸ் எல்லாருமே வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க வந்து, தொகுதி மறுசீரமைப்பே கூடாதுங்கிற மாதிரி வந்து. அதுக்கு என்ன குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பில் காங்கிரஸ் பாதிக்கப்படுங்கிறதுனால தான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு. நீட்டை பொறுத்தளவில் இவர் தமிமுன் அன்சாரி ஒரு அழகான வாக்கியம் பேசினார். என்னென்னா, நீங்கள் வந்து 3ஆம் வகுப்பில் பயணித்தவர்களை ஃபஸ்ட் கிளாஸில் பயணிக்க வைக்கிறோம்னு சொல்கிறீங்க பெருமையா ட்ரெயினில். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த தண்டவாளம் அந்த போகிற ரூட்டே தப்பியான்னு சொல்கிறேன். நீ அப்புறம் என்ன, நீ வந்து இவனை 3ஆம் கிளாஸில் இருக்கவனை தூக்கி 1ஆம் கிளாஸில் போடுறது, ஃபஸ்ட் கிளாஸில் போடுறதுன்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ட்ரெயினில் சாதா கோச்சில் போகிறவங்கள ஏசி கோச்சுக்கு மாத்திரம் உயர்த்துறோன்னு சொல்கிறதெல்லாம் வேணாம், எங்களுக்கு போகிற ரூட்டு ட்ரெயினே தப்புன்னு நாங்கள் சொல்கிறோன்னாரு. அது மாதிரி இந்த தொகுதி வரையறையை பொறுத்தளவில் இவர்கள் கொண்டு வந்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதகமாகத்தான் பிஜேபி கொண்டு வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு. ஏன்னா இல்லாட்டி மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஓட்டலாமே.
அப்படி மாற்றணும் அவசியம் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்பயே இன்னும் 25 வருடங்களுக்கு இதே தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் 25 வருஷம் கழிச்சாலும் இதே பிரச்சனை தான் வரும். அதனால் வந்து 2 ட்ரிப் தள்ளி தான் வச்சுருக்காங்க. அதான் அப்படி இருக்கும்போது இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி ஒரு தனக்கு சாதகம் இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுக்காது, நிச்சயமாக அவர்கள் செஞ்சாருன்னா அவர்களுக்கு சாதகமாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இங்கே வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், பர்த் கண்ட்ரோலை, குடும்ப கட்டுப்பாடை நம்ம வந்து செயல்படுத்திட்டோம், மற்றதை செயல்படுத்தலை. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே நாளைக்கு போனால் கூட என்ன ஆகும்னா, நீங்கள் 40 லட்சம் பேர் ஒரு தொகுதிக்குன்னா என்ன யோசிச்சு பாருங்கள். ஒரு எம்பி தொகுதிக்கு 40 லட்சம் பேர், இங்கே 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் தான். அங்கே 40 லட்சம் பேர் இருந்தால் வந்து அது எப்படி ஒரு எம்பியால் அவ்வளோ பேருடைய கருத்துக்களை வாங்க முடியும், சந்திக்க முடியும், அவர்களுக்கான வேலையை செய்ய முடியுன்ற பிரச்சனை வருது. அதனால வந்து அதை வந்து நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டே, பார்லிமெண்ட் அல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு உத்தரவு போட முடியும். இது எப்படி நியாயம், எப்படி ஃபேருன்னு சொல்லி கேட்க முடியும் நாளைக்கு. ஒருவேளை நாளைக்கு அவர்கள் போனால், உத்தரப்பிரதேசம் மாதிரியா மாநிலங்கள் ஒருவேளை போய் அரசியல் சாசன பெஞ்சில் போய் இந்த மாதிரி எங்களுக்கு முறையீடு இந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும், மற்ற ஊர்லலாம் பாருங்கள் 10 லட்சத்துக்குள்ளே இருக்குது, எங்களுக்கு வந்து 40 லட்சம் பேர் வச்சுட்டு ஒரு எம்பி அப்படி இருக்குது, அந்த 4ஆக பிரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நியாயமான கோரிக்கைன்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சட்டமும் அதுதான் சொல்லுதுன்னு. ஆமாம், அதான். அதனால் வந்து இதை வந்து நமக்கு கொடுக்கும்போது பர்சன்டேஜ் வைஸ் பிரிச்சுக்கிறது நல்லது நமக்கு. அதான் நமக்கு சாதகமான விஷயமா இருக்கும். இப்போ அமித்ஷா அந்த ப்ராமிஸை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு சதவீத அடிப்படையில் மாறாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எண்ணிக்கை அடிப்படையில் மாறும்னு பார்க்குறாங்க. என்னென்னா இப்போ நமக்கு வந்து 40 வச்சுக்கோங்க, பாண்டிச்சேரி சேர்த்து 39 இருக்குது, அது 52 மாறும்னா ஒரு 13 சீட்டு கூடுது அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே 80 சீட்லேருந்து 120 ஆகுது, நமக்கு 13 கொடுக்குறது, உத்தரப்பிரதேசம் 40 கொடுக்குறது அப்படின்னு எண்ணிக்கையை பார்க்குறாங்க. ஸோ இப்போ சதவீதமாக எண்ணிக்கையான்னு பார்க்கும்போது இந்த பிரச்சனை வரதான் செய்யும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு இது பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போராடக்கூடிய ஒரு தோற்றத்தை எல்லா கட்சிகளுமே ஆதரிக்குது. அதை நீங்கள் இன்றைக்கி அதிமுக என்ன சொல்லுது, அதிமுக வந்து இப்போ வந்து இந்த மறுசீரமைப்பை ஆதரிக்குதுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் அந்த உத்தரவாதத்தை அமித்ஷா கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அப்படி தான் நடக்கும், அப்படி நடந்தால் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படி தான் சொல்லுது. இது திமுகவும் இதை சொல்லியிருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இது விஜய் வந்து இவர்களெல்லாம் ஒன்றுபடுத்துறதுக்கோ அல்லது பிளவுபடுத்துறதுக்கோ இது ஒரு காயா நகர்த்துறாருன்னு தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி திமுக சைட்லேருந்து இது என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, இது சம்பந்தமாக நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வந்து இது நாங்கள் இந்தியாவிலே முதல்ல நாங்கள் தான் இதுக்கு எதிராக வந்து எதிர்த்தோம் வந்து. அது மட்டும் இல்லாமல் தவைக்கல ஒரு எம்பிக்களே இல்லை, நீங்கள் தலைமை தாங்கி ஒரு கூட்டத்தை நடத்தணுமா இதுக்கு? கண்டிப்பாக அதுதான் நியாயமான ஆர்கியூமெண்ட்டாக தான் பார்க்குறேன் நான் அதை. ஏன்னா திமுக தான் இதில் முதல்ல குரல் கொடுத்துச்சு. அப்போ யாருமே இதை பற்றி இப்போ இல்லாத ஒரு இடத்துல ஏன் கம்பு சுற்றுறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ எழும்பாத ஒரு பிரச்சனையே அது வரைக்கும் இனிமேல் வரலாம்னு பேசப்பட்ட நேரத்திலேயே திமுக முன்கூட்டியே குரல் கொடுத்து, அவர் ஆளுங்கட்சியாக இருந்தப்பவே குரல் கொடுத்து அதற்கான இதெல்லாம் நிறைவேற்றினாங்க. அதனால் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் திமுக வந்து கண்டிப்பாக மேகதாட்டு விஷயமாகட்டும், மேகதாட்டு விஷயத்தில் இப்போ திமுக காங்கிரஸும் கூட இல்லைங்க, அவங்களுக்கு அது லட்டு மாரி. அது இப்போ காங்கிரஸ் வந்து இங்கே இருக்குது, தாவேகா கூட்டணியில் இருக்குது, அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அப்போ கொடுக்கலன்னு வச்சு காங்கிரஸை ப்ளேம் பண்ணுறதுக்கு தாவேகாவை நீ வந்து கூட்டணி கட்சியில் இருக்காங்க, நீ தண்ணியை வாங்க மாட்டேங்கிற, மேகதாட்டுவை நீ வந்து தடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது ஐட்டம் கையில் கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நிச்சயமாக திமுக தங்களுக்கு சாதகமாக அரசியலில் பயன்படுத்தும்ன்ற சந்தேகம் இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேகதாட்டு விஷயத்தெல்லாம் விட்டுட்டு டீலிமிட்டேஷன் எடுத்து இங்கே வேறு வழியில் திமுக நம்ம வழிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து ஸ்டைலைன் பண்ணுறாங்க. அதனால தான் திமுகவே ஆதரிக்கக்கூடிய விஷயங்களாக கையில் எடுக்கிறாங்க. நீட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றா கையில் எடுக்கிறாங்க, FCRA அப்படின்னு சொல்லி கையில் எடுக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் இப்போ கடந்த 2 நாட்களாக வந்து ரொம்ப சர்ச்சைக்கான விஷயம் வந்து அந்த நிதியமைச்சர் மரியவல்சனோட பேச்சு வந்து அந்த தமிழ் கிறிஸ்தவத்தோட ஒப்பிட்டு பேசுறது வந்து எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து அதை முதலமைச்சர் கண்டிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது வந்துங்க மிகவும் தவறான பேச்சுங்க. அவருடைய ஆணவத்தினுடைய உச்சமாக தான் நான் பார்த்தேன். அதை அவருடைய திமிருடைய உச்சம் வரும். கடைசி அந்த டக்குனுடைய மைக் அப்படி தட்டுனது வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவத்தின் உச்சமாக தான் பார்த்தேன். 2வது கேள்வி அது இல்லைங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஏவாவேலு வந்து அவர் வந்து ரொம்ப சாந்தமாக அவருடைய கன்னி பேச்சு, ராஜேந்திரன் பேசியது கன்னி பேச்சு, அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணனுடைய மாப்பிள்ளை அப்படிலாம் பேசுனது இன்னும் ஜாலரா போடுற மாதிரி இருந்ததை நான் பார்த்தேன். அது ரொம்ப தவறான போக்கு. என்னென்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழகத்தில் சட்டசபையில் ஒரு அமைச்சர் வந்து தமிழர்களுடைய வாக்குகளை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு தனி தீர்மானம், தமிழுடைய நலன் கெட்டு போகக்கூடாது அப்படிலாம் சொல்லி இவ்வளோ விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது, என் தமிழ் இப்படி தான் யுனிக்கு, என் தமிழ் இப்படித்தான் நான் பேசுவேன் அப்படின்னு வந்து இதனை மொழி கேலி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்புங்க. என்னன்னு கேளுங்க,
இவர் என்ன வேணாலும் தமிழை கொலை செய்வார் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா? நீங்கள் லாவுக்கு வந்து வரலைனாவே எவ்வளோ பேர் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு மேடையில் போய் பேசினா ஐயோ தமிழை கொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் சொல்லுவாங்க வேட்டி உடைகிறது பானை கிழிகிறது தமிழ் தாயை ஊசி கொண்டல்லவா குத்துகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஊசி வச்சு குத்துனார் இவர் தமிழை 7000 5000 வாசிக்கிறாருங்க. எப்படிங்க என்ன சொல்லணும்? சார் நான் வந்து பாண்டிச்சேரிக்காரன், எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஆங்கிலத்திலே பயிற்றுவிக்கப்பட்டுட்டேன், அதிலே படிச்சுட்டேன், அதனால் தமிழை வாசிப்பதில் எனக்கு சில குறைபாடுகள் இருக்கலாம், அதை பொறுத்தவரையில் வேண்டுகிறேன், காலப்போக்கில் நான் செய்து. இதுதான் ஒரு ஜென்டில்மேனுக்கு அழகு. இவருக்கு ஆவேசம் எப்படி வருது? என்ன சம்மந்தம்லாம் பைபிளை தூக்குறாரு. நான் பான் கிறிஸ்டியன், நான் ஏத்திஸ்ட், ஆனால் பான் கிறிஸ்டியன். எங்கே பான் கிறிஸ்டியனுக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தமிழ் வரலைன்னா தமிழ் வரலன்னு சொல்லணும். அதுக்கும் பான் கிறிஸ்டியனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏங்க இன்னைக்கு வந்து பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பரமபிதாவின்னு தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்ணக தந்தையேன்னு மாற்றிருக்கு கிறிஸ்துவம். பிதா சுதன் பரிசுத்தாவின்னு தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு தந்தை மகன் தூயாவின்னு மாற்றிருக்கு கிறிஸ்துவம். ஏன்னா தமிழை வந்து முழுக்க முழுக்க முதல் மொழியாக மற்ற இன்னும் ரிலீஜனோடு நான் சொல்லுவேன், மற்றதில் கூட நீங்கள் வந்து இருந்தாலும் லாட்டினில் இருந்ததை தமிழில் மாற்றிருக்காங்க. அவ்வளோ வார்த்தைகளையும் தமிழில் மாற்றிருக்காங்க. தூய தமிழில் விவிலியம் வந்துருச்சு, பைபிள் வந்துருச்சு. இவர் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஒருத்தர் தமிழை பற்றி கேட்குறாரு. தமிழ் படித்தவர்களுக்கு நான் படித்ததில் பாதி கூட புரியாதுன்றாரு. எனக்கு ஒரு மொழி இருக்கிறது அமைதி மொழி. இவருடைய அமைதி மொழி என்னன்னு பார்த்தோம்ல, பாண்டிச்சேரியில் விறகு கட்டை எடுத்துட்டு ஒரு பொம்பளை அடித்த கேஸுக்கு அண்ணன் போயிட்டு இருக்காரு. வரியா ஆஜராகறியா இல்லையா பிடி வரண்டு போடவான்னு கோர்ட்டு கேட்குது. இதுதான் அவருடைய அமைதி மொழியா அன்பு மொழியா? அவர் படித்தது பைபிளை கேவலப்படுத்துறாருங்க. தமிழை நவீனப்படுத்துவதில் கிறிஸ்தவம் எவ்வளோ பங்களிச்சிருக்குன்னு ஒரு புஸ்தகம். ஆமாம், ஜியு போப்புலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ வீரமா முனிவர் எல்லாரும் தமிழ் அங்கேருந்து பெஸ்கியில் அங்கேருந்து வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க வந்து இது பண்ண கார்ட்வெல்லேருந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க. தமிழுக்காக அவ்வளோ சேவையாட்டிருக்காங்க. இவர் வந்து இவருடைய அதில் எவ்வளோ ஆவேசம் ஆத்திரன்னு பாருங்களேன். அதோடைய திமுருன்ற பணத்திமுறாக தான் இருக்கணும். அது வேறு ஒன்றும் இல்லை. வேறு எந்த திமுறை அவருக்கு வரப்போகுது? நான் தமிழில் பெரிய புலமை பெற்றவன் திமுறாக கிடையாது. பழனிவேல்ராஜனும் அதே மாதிரி தான் பேசினார். அதில் ஒன்றும் பிழை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இவர் எப்படி கேட்டிருக்கோன்னா, சாரி நீங்கள் வந்து தமிழை விரும்புகிறவர்கள் இந்த மாதிரி ஆயிருந்தா அது நான் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறேன், அடுத்த முறை சரியாக வாசிக்க முயற்சி பண்ணுறேன், படிப்படியாக பண்ணிக்கிறேன்னு சொல்லவே தவிர நான் இப்படி தான் பேசுவேன். யுனிக் என்ன யுனிக்கு? தமிழை தப்பாக 7000 5000 பேசுகிறது யுனிக்காங்க? என்னங்க தமிழை கேவலப்படுத்துகிற முயற்சி, கொலை செய்கிற முயற்சி, அதற்கே அவர் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. இது அப்படி பேசியிருக்கே கூடாது. மரிய வில்சன் அவர்கள் பேசியிருக்கே கூடாது. அதே மாதிரிங்க நீங்கள் வந்து இந்த பைபிளை ஜெபமாலையை தூக்கிட்டு உள்ளே போகிறது, நாளைக்கு இன்னொரு பயங்கர ஹிந்து பக்தர் ராமர் சிலையோட உள்ளே போனால் விட்டுருவாங்களா? இதை திமுக விட்டுருமா? அதை நாளைக்கு இன்னொருத்தர் வந்து நான் ஒரு பாய் வந்து நான் பிரித்து பார்த்துட்டு நான் குரானை தொழுதுட்டு தான் நான் பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? இது மதசார்பற்ற நாடுன்னு சொல்லியிருக்காங்க. உன் பக்தியெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கொண்டு போய் திருப்பதியில் போய் பட்ஜெட்டை வைக்கிறது, ஜெபமாலையோட பட்ஜெட்டை வைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? ஏமாத்து வேலைங்க, சீட்டிங். இது ஏமாற்று வேலை, கடவுளே ஏமாத்துற வேலை இதெல்லாம். என்ன இவரிடமோ கடவுள் படி எல்லாமே அப்படின்னா அவர் அன்பு வழி அன்றைக்கி போச்சு. இந்த கேஸே அவர் மேலே வந்திருக்கக்கூடாது. அன்பு வழியில் போயிருந்தாருன்னா அவர் எதுக்கு இந்த கேஸு? அவ்வளோ வீடியோ இன்றைக்கி நான் தெருவாக நாறுது, வீதிக்கு வீதி, ஒவ்வொரு யூடியூப்லேயும் நாறுது, ஒவ்வொரு ஃபேஸ்புக்கு கணக்குலையும் ஓடுது. இதுதான் இது ஏசுநாதரை கேவலப்படுத்துறது. இதுதான் அன்பு மொழி, அமைதி மொழின்னு சொல்லி இவர் கற்றுக்கிட்ட அன்பு மொழின்னு சொல்லி. அதனால் இது வந்து சும்மாங்க. அவர் தமிழ் கற்றுக்க முயற்சி பண்ணணும், தமிழ் வாசிக்க ஒரு முறைக்கு 2 முறை பயிற்சி எடுக்கணும், அதை கற்றுக்க அவர் முயற்சி எடுக்கணுமே தவிர இதுதான் தமிழ், நான் என் இஷ்டத்தான் பேசுவேன், உங்களுக்கொசரம் பேச தேவையில்லை அப்படின்றாரு. அப்படிலாம் எங்களுக்கொசரம் தான் நீ பேசி ஆகணும். ஏன்னா அதுக்கொசரம் தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அதனால் மக்கள் அதுக்கொசரம் கேட்க தான் செய்வாங்க. நன்றி.